ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோக்கல் மாஃபியா யூடியூப் சேனல். நான் உங்கள் மனோஜ் சந்திரசேகர். நம்ம போன வீடியோவில் பேசிவ் இன்கம்மை எப்படி அதிகப்படுத்துறது, பேசிவ் இன்கம் உருவாக்குறதுக்கான வழிகள் அதெல்லாம் பற்றி பார்த்தோம். அண்ட் தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு எப்படி வேலை செய்யுது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஷேர் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி தான் வேலை செய்யுது. மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் ஒரு லாங் டேர்மில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஏற்றம் இறக்கம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது எப்படி ஷேர் மார்க்கெட் செயல்படுது, ஏற்றம் இறக்கம் இதெல்லாம் எப்படி நடக்குது, ஷேர் மார்க்கெட் ஒரு சூதாட்டம் மாதிரியா, சும்மா யாரோ டிசைட் பண்ணி அந்த ரேட்டை ஏற்றுவாங்களா இறக்குவாங்களா அப்படின்னு உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கலாம். இப்போ ஷேர் மார்க்கெட் எப்படி வேலை செய்யுது, எப்படி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஷேர் ஏறுது இறங்குது, அந்த டீட்டெயிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போது இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காண்டி ஊரடங்கு உத்தரவை கிட்டத்தட்ட 21 நாளைக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போது இன்னொரு 2 வாரத்துக்கு இந்த ஊரடங்கு உத்தரவை நீட்டித்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நிலைமையில் நிறைய கம்பெனிஸ், ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாருமே கம்பெனியை திறக்கணும் அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்ட மனு கொடுத்துருக்குறாங்க. எதனால இவங்க ரொம்ப ஆர்வமாக கம்பெனியை திறந்தே ஆகணும் அப்படின்னு அவங்க ஒரே பிடிவாதமாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட கம்பெனியோட ப்ரொடக்டிவிட்டி இதனால் பாதிக்கப்படும். அவங்க உற்பத்தி பண்ணுற பொருளை அவங்களால உற்பத்தி பண்ணி அதை விற்க முடியாது அல்லது எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அவங்களோட கஸ்டமருக்கு அவங்களால கொடுக்க முடியாது. இதனால் அவங்க கம்பெனிக்கு லாஸ் ஏற்படும். இதுதான் மெயின் பாயிண்ட்டு. இப்போது ஷேர் மார்க்கெட் எப்படி வேலை செய்யுது, ஒரு நாட்டோட ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையுமே முடிவு செய்யுது. அந்த ஜிடிபியோட பர்சன்டேஜ் ஏறுறது இறங்குறதை பொறுத்து தான் நம்ம நாடு இப்போ எக்கனாமிக்கலாக வளர்ச்சியை நோக்கி போகுதா அல்லது வளர்ச்சியில் கம்மியாகி கீழே போகுதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஷேர் மார்க்கெட்டுக்கும் ஜிடிபிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஷேர் மார்க்கெட்டில் எப்படி ஒரு ஷேரோட மதிப்பு ஏறுது இறங்குது அப்படிங்கிறத நான் சின்னதாக ரீசெண்டாக இப்போ நம்மளுக்கு வெங்காயத்தோட விலை ஏற்றம் ஏற்பட்டுச்சு இல்லையா, அதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்போதுமே எந்த ஒரு பொருளுக்கான விலை நிர்ணயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சப்ளை வெர்சஸ் டிமாண்ட் அப்படிங்கிற அந்த 2 ஃபேக்டரை மையப்படுத்தி தான் அமையும். சமீபமாக வெங்காயம் விலை ஏறினதுக்கான காரணமும் இந்த சப்ளை வெர்சஸ் டிமாண்ட் இதுக்கு இடையில உள்ள அந்த ரேஷியோ தான். இப்போது ஒரு ஊரில் ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 1000 பேருக்கு ஒரு நாளைக்கு 3 லாரி வெங்காயம் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி 1000 பேருக்கு 3 லாரி வெங்காயம் வந்துச்சுன்னா 1 கிலோ வெங்காயத்தோட விலை 40 ரூபா அப்படின்னு நிர்ணயிக்கிறாங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்கு. அடுத்த வாரமே 1000 பேர் தான் இருக்கிறாங்க அந்த ஊரில். ஆனால் அவங்களோட சப்ளை கம்மியாயிருச்சு. 2 லாரி வெங்காயம் தான் வருது. இருந்தாலும் மக்கள் 1000 பேர் இருக்கவங்க அப்படியே தான் இருக்காங்க. எல்லாருமே வெங்காயம் வாங்கி யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த நேரத்தில் தான் 1 கிலோ வெங்காயத்தோட விலை 50 ரூபாயா அதிகரிக்குது. 50 ரூபாயோ அல்லது 55 ரூபாயோ இந்த மாதிரி அதிகரிக்குது. எதனாலனா நம்மளோட சப்ளை கம்மியாயிருச்சு. பட் டிமாண்ட் அதே மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் ரெகுலராக வெங்காயம் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. எல்லோரும் வாங்குவாங்க. அதனால் இப்போது வெங்காயத்தோட விலை ஏறுது. இப்போது அதுக்கு அடுத்த வாரம் 2 லாரி வெங்காயம் வர்றது குறைஞ்சி 1 லாரி வெங்காயம் தான் வருது. அப்படிங்கிற பட்சத்தில் அதே 1000 பேர், டிமாண்ட் அப்படியே தான் இருக்குது, சப்ளை குறைஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, வெங்காயத்தோட விலை ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். 80 ரூபாயோ அல்லது 85 ரூபாயோ 100 ரூபாயோ இந்த மாதிரி இது ஏறிடும். ஸோ இதனால தான் இந்த மாதிரியான டிமாண்ட் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த பர்டிகுலர் பொருட்களை மட்டும் பதுக்கி வச்சு வியாபாரிகள் வியாபாரம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத கவர்மெண்ட்டும் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் இருக்கிற ரேஷியோவை கரெக்டான இதில் வச்சுருந்தா தான் அத்தியாவசிய பொருட்களோட விலை ஏறுறதை நம்மளால் தடுக்க முடியும். இப்போது இந்த கேஸில் வெங்காயத்தோட சப்ளை, வெங்காய வரத்து குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் வாங்கக்கூடிய ஆட்கள் வாங்கிட்டே தான் இருக்காங்க. கிலோ 100 ரூபா 150 ரூபா அப்படின்னு விற்றாலும் வாங்கக்கூடிய ஆட்கள் வாங்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ சப்ளை இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் அந்த வெங்காயத்தோட விலை கம்மி ஆகாது. அதனால தான் என்ன பண்ணாங்க கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெங்காயத்தோட வரத்து சப்ளையை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் இருந்தெல்லாம் இம்போர்ட் பண்ணாங்க. எகிப்துலேருந்து இம்போர்ட் பண்ணாங்க. நம்மளால் உடனடியாக அக்ரிகல்ச்சர் பண்ணி வெங்காயத்தை உடனே உற்பத்தி செய்ய முடியாது. பட் இந்த விஷயத்தை முன்னாடியே கவர்மெண்ட் கணிச்சிருந்தால் உள்நாட்டிலேயே உற்பத்தி அதிகரித்து வெங்காயத்தை எல்லாருக்கும் சப்ளையை ஈக்குவல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கலாம். பட் இந்த கேஸில் என்ன ஆச்சுன்னா, எகிப்துலேருந்து டன் கணக்கில் வெங்காயத்தை இறக்குமதி பண்ணி இந்தியா, ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஃபுல்லுமே கொடுத்தாங்க. ஸோ இப்போ சப்ளை அதிகமாகிடுச்சு, வெங்காயத்தோட விலையும் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிச்சு. இப்போ நான் எதுக்கு இந்த கதையை சொல்கிறேன்னா, இதே பிரின்சிபல் தான் ஷேர் மார்க்கெட்டில் ஒவ்வொரு கம்பெனியோட ஷேர் ஏறுறதும் இறங்குறதும்
நடக்கிறது வந்து சேம் பிரின்சிபலை பயன்படுத்தி தான். இதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஹூண்டாய் கம்பெனியோட ஷேரை வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஹூண்டாய் கம்பெனியோட ஷேரை பற்றி அதை வந்து எக்ஸாம்பிளை வச்சு நம்ம சொல்லலாம். ஹூண்டாய் கம்பெனி ஷேர் வச்சுருக்கிறவங்க கார் வந்து ஹூண்டாய் கம்பெனியில் தயாரிக்கிறாங்க. அந்த காரை வந்து அவங்க சேல் பண்ணி நிறைய கார் வந்து சேல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து வருமானம்ங்கிறது நிறைய கிடைக்கும். அவங்க போடுற காசுக்கான வருமானம் கிடைக்கும். ஸோ இயர்லி டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு ஷேர் ஹோல்டருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த வருமானமும் அவங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லா நடந்துச்சு, அவங்க கார்லாம் நிறைய விற்றுச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்கும். இதே இந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து நிறைய பேர் அந்த ஷேரை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்போ ஹூண்டாய் கம்பெனியில் நிறைய டிவிடெண்ட் தராங்களாம்ல, ஸோ நம்மளும் அந்த ஷேரை வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த ஷேரை வாங்குறதுக்கு மக்கள் ஆர்வம் காட்டுவாங்க. அந்த ஷேரோட விலை வந்து ஏறும். இதே வந்து ஹூண்டாய் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் மக்கள் வந்து ஹூண்டாய் கம்பெனியோட ஷேரை வாங்குறதுக்கு ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹூண்டாய் கம்பெனி ஷேரை வாங்குறதுக்கான மக்கள் இருக்க மாட்டாங்க. எல்லோரும் விற்றுட்டு நம்ம வெளியில் போகலாமா அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த கம்பெனியோட ஷேரோட மதிப்பு குறையும். இதே தான் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம எஸ் பேங்க் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ் பேங்க்குக்கு கூட நடந்துச்சு. எஸ் பேங்க்கோட ஷேரை நிறைய பேர் விற்றுட்டு போனதுனால தான் எஸ் பேங்க்கோட ஷேர் வந்து வரலாறு காணாத வீழ்ச்சி அடைஞ்சு எஸ் பேங்க் கம்பெனியே வந்து ஒரு மிகப்பெரிய நஷ்டத்துக்கு ஆளானுச்சு. இதே பிரின்சிபல் தான் நம்ம வெங்காயத்தில் பார்த்தோம் இல்லையா, சேம் பிரின்சிபல் தான் ஷேர் மார்க்கெட்லேயுமே அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிறது தான் நான் இது மூலமாக சொல்கிறேன். இதனால தான் கம்பெனிஸ் எல்லாருமே வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ள ப்ராடக்டை வந்து அவங்க வந்து சேல் பண்ணணும், உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி R&D எல்லாமே வச்சு புதுசாக ஒரு ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து மார்க்கெட்டில் விடுறாங்க. ஸோ அவங்களோட சேல்ஸ் அதிகரிக்கும் போது தான் அவங்களோட ஷேர் வேல்யூவும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னாடி உள்ள அந்த டெக்னிக்கு. ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய அனாலிசிஸ் பண்ணணும், நம்மளுக்கு ரொம்ப நிறைய நாலேஜ் இருக்கணும், ப்ரெடிக்ஷன் வந்து நம்மளுக்கு பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. எப்போது என்ன கம்பெனியோட ஷேரு ஏறும் இறங்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வேர்ல்டு நியூஸை வச்சு நம்ம கேதர் பண்ணணும். உதாரணத்துக்கு தீபாவளி டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டாசு கம்பெனி அப்புறம் சுகர் கம்பெனி இதோட ஷேர்லாம் ஏறும். ஏன்னா சுகர் பட்டாசு இதை வாங்குறதுக்கு மக்கள் ஆர்வம் காட்டுவாங்க, அவங்களோட பிஸ்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். மற்ற டைமில் வந்து அந்த ஷேரோட மதிப்பு அந்தளவுக்கு பெருசாக வந்து அதிகமாகாது. ஏன்னா டிமாண்ட் வந்து அந்த டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கும், சப்ளை வந்து கம்மியாக இருக்கும். அமெரிக்காவில் ஒரு ரெசெஷன் வந்தால் இங்கே இருக்கிற ஐடி இண்டஸ்ட்ரி எல்லாத்தோட ஷேரும் குறையும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அமெரிக்காவிலேருந்து தான் நம்ம இங்கே இந்தியாவில் உள்ள ஐடி கம்பெனிஸ் நிறைய பேர் ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ரெசெஷன் வந்துருச்சுன்னா அங்கே அவங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கே ஆர்டர் இருக்காது. ஸோ நம்மளுக்குமே சப்சிக்வெண்ட்டாக ஆர்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம இங்கே இருக்கிற கம்பெனியோட வருமானம் குறையும். ஸோ அந்த ஷேர் மக்கள் வாங்க மாட்டாங்க, அவங்களோட ஷேரும் குறையும். இதுதான் பாயிண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட்டில் எப்படி ஒரு ஷேர் வந்து ஷேரோட மதிப்பு ஏறுது இறங்குது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச வகையில் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம லோக்கல் மாஃபியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.